எக்ஸ்பெரிமெண்ட்டு அன்னமிட்ட கைன்னு ஒரு படம். அந்த படம் ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணாங்களா, அந்த அலுவலகத்துக்கு ஏதோ இந்த தெய்வ படங்கள்லாம் வாழ்ந்துக்கிறாங்க, சாமி படங்கள்லாம் வாழ்ந்துருக்காங்களாம். அப்போ எம்ஜிஆர் சும்மா பார்த்துருக்கிறாரு. அப்போ மகாலட்சுமியுடைய உட்கார்ந்துருக்கிற படம் வாழ்ந்தாராம். அவர் பேர் சிவசாமி ஐயர்னு பேரான். அவர் என்ன பண்ணாரா, வானவங்க எம்ஜிஆர் சொன்னாராம், இது என்ன இந்த நீங்கள் உட்கார்ற படம் வாழ்ந்துக்கிறீங்க, நிற்கிற லட்சுமி வாங்கக்கூடாதா அப்படின்னாராம். பாருங்கள், இவர் பகுத்தறிவாதி எல்லாம் பேசுகிறாரு, இவர் சொல்கிறாரு பாருங்கள். சிவசாமி ஐயர் கேட்டாராம், ஏன் நிற்கிற படம் கேட்குறீங்க அப்படியே எம்ஜிஆர் சொன்னாராம் பதில், எப்போவுமே ரவிவர்மா அவருடைய ஓவியங்கள்லாம் பாருங்கள், அந்த ஓவியங்களெல்லாம் ஒரு சிந்தனையோடு தான், பகுத்தறி சிந்தனையோடு தான் வச்சுருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு சகல செல்வங்களும் நின்று புகழ் தரட்டும் தான் சொல்லுவாங்க. பாருங்கள், எவ்வளோ பகுத்தறிவாதியாக தன்னை வெளியே காட்டினா கூட பாருங்கள், எவ்வளோ ஆழமான ஆன்மீகவாதியாக இருக்கார் பாருங்கள். அது வாலிசார் அடிக்கடிக்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் சும்மா வெளியே சொல்லுவாரே தவிர அவர் அப்புறம் அப்பட்டமான ஒரு ஆன்மீகவாதியா அப்படின்னு